Hi friends, welcome to So Tasty So Easy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல உள்ள குழந்தைங்க எல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தாங்க அப்படினு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருப்போம். அப்படி கேட்கும்போது உடனே குயிக்கா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படினு நான் சொல்லி தர போறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உங்க வீட்ல உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இத பார்த்துட்டு கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அப்படி பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படினு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேரும் பண்ணுங்க. சரி வாங்க அது எப்படி பண்றது அப்படினு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துருக்கோம். இது வந்து 1/2 கிலோ இருக்கும். அப்புறம் வந்து ரவா ஒரு 150 கிராம், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகம், இவ்வளோ தான் தேவைப்படுது. இதை வச்சு நம்ம எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து மேஷ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தேய்க்கிறது வச்சுருப்பீங்களா, அதில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்டியில் மேஷ் பண்ணால் சில நேரத்தில் கட்டி விழுவும். அதுக்காண்டி தான் நம்ம இதில் பண்ணுறோம். நீங்கள் கரண்டியில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம துருவியாச்சு. இப்போ நம்ம ரவா சேர்க்க போகிறோம். ஒரு 150 கிராம் ரவா எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. சீரகம் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாம நல்லா உதிரியாக பொறுமையாக பிரட்டணும். அப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. தண்ணி ஏன் சேர்க்கலை அப்படின்னா, நம்ம தண்ணி சேர்த்தோன்னா பொரிக்கும்போது எண்ணெய் எல்லாத்தையும் தண்ணி குடிச்சிடும். ஸோ அதனால் தண்ணிலாம் எதுவும் சேர்த்துற வேணாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிட்டு இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் உருட்டுறோம். உருட்டிட்டு எடுத்துக்கிறோம். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இன்னொரு சைடு பரட்டிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நம்ம மிச்சத்தையும் பொரிச்சுக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண சூப்பரான சுவையான ஈஸியான உருளைக்கிழங்கு ரெசிபி ரெடி. இது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சாஸ் எடுத்துட்டு அதில் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் இதை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம புதுசாக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.